கந்தாச்சரணம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னதுன்னா, வெற்றிலை தீப வழிபாடு தான். வெற்றியை கொடுக்கக்கூடிய வெற்றிலை தீப வழிபாடு. 9 வாரங்கள் தொடர்ந்து இதை செய்தால் சொந்த வீடு கனவு கண்டிப்பாக நிறைவேறும். செவ்வாய்க்கிழமை என்பது முருகப்பெருமானுக்குரிய உகந்த நாளாகும். செவ்வாய் கிரகத்திற்கு உரிய கடவுள் முருகன். முருகப்பெருமானை வழிபடுவதற்கு 3 விசேஷம் பொருந்திய தினங்கள் உள்ளன. வார வழிபாடு என்றால் செவ்வாய்க்கிழமை, நட்சத்திர வழிபாடு என்றால் கிருத்திகை நட்சத்திரம், திதி வழிபாடு என்றால் சஷ்டி தினம். முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபடுவதால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருவதற்கு செவ்வாய்க்கிழமையில் இந்த விசேஷ தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீப வழிபாட்டின் நன்மைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வெற்றிலை தீபம் ஏற்றி வருவதால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். முக்கியமாக செவ்வாய்க்கிழமையில் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் நில பிரச்சனை தீர்ந்து நன்மைகள் நடக்கும். செவ்வாய்க்கு பூமிக்காரகன், மங்களக்காரகன் என்ற பெயர்கள் உண்டு. எனவே செவ்வாய்க்கிழமை அன்று வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வேண்டிக் கொள்வதால் நிலம் வாங்குவது, விற்பது என்பதில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது விரைவில் உங்களுக்கு தீர்ந்துவிடும். அதேபோல் புது வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் விரைவில் நிறைவேறும். அல்லது இருக்கும் இடத்தில் புது வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதுவும் நிறைவேறும். முருகப்பெருமானின் திருவுருவப் படம் அல்லது விக்கிரகம் இவற்றில் ஏதேனும் ஒன்றினை எடுத்து அதை சுத்தபத்தமாக துடைத்து மஞ்சள் குங்கும பொட்டு வைக்க வேண்டும். படத்திற்கு வாசனை நிறைந்த மலரை வைக்க வேண்டும். இந்த பூஜையை கிழக்கு திசை மற்றும் வடக்கு திசையில் செய்யலாம். அடுத்ததாக காம்புடன் இருக்கக்கூடிய 6 வெற்றிலை எடுத்துக்கொண்டு, வெற்றிலை கிளியவோ இல்லை அழுக்காகவோ இருக்கக்கூடாது. வெற்றிலையில் உள்ள காம்புகளை கிள்ளி தனியாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு வெற்றிலை நுனியில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும். பிறகு ஒரு தாம்பூலத்தட்டில் 6 வெற்றிலை பரப்பிவிட்டு ஒரு அகல் விளக்கை எடுத்து அதற்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அந்த வெற்றிலையின் நடுவே வைக்க வேண்டும். பிறகு அந்த விளக்குக்குள் நாம் எடுத்து வைத்த வெற்றிலை காம்புகளை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இவ்வாறு தீபம் ஏற்றி மனதில் உங்களுக்கு தேவையானவற்றை கேட்டு முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ளுங்கள். இதேபோல் நீங்கள் 9 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து செய்வது மிகவும் நல்லது. அகல் விளக்கின் உள்ளே வெற்றிலை காம்புகளை போட்டு தீபம் ஏற்றுவதால் அதிலிருந்து வரும் நறுமணமும் வெற்றிலையின் மீது உள்ள அகல் விளக்கின் சூட்டினால் வெற்றிலையில் இருந்து வரும் நறுமணமும் வீடு முழுவதும் நிறைந்திருக்கும். இந்த நறுமணத்தின் மகிமையால் முருகப்பெருமான் மனம் மகிழ்ந்து உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார். இந்த வெற்றிலை தீப வழிபாட்டினை 9 வாரம் தொடர்ந்து செய்து வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் இந்த வெற்றிலைக்கு நாம் அகல் விளக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்காகவே இந்த ஓம் போட்ட விளக்கு நான் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா நான் அகல் விளக்கு தான் ஏற்றி வச்சுட்டு இருந்தேன். இப்போ நான் வாரம் ஏற்றுறதுனால நான் இந்த ஓம் விளக்கை வாங்கிட்டேன். நீங்கள் அதனால் ஓம் விளக்கு வாங்கணும்னு நான் சொல்ல வரல. அகல் விளக்கு கூட நீங்கள் ஏற்றலாம். இல்லை ஓம் விளக்கு இதுக்குன்னு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.